தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருத்தணியில் சாலை விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்க கோரிக்கை விடுத்து அப்பகுதியில் மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். சசி, விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பலவேல் திருவள்ளூர் மாவட்டம் கேஜி கண்டிகையில் நேற்று மாலை அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு விபத்து ஏற்பட்டது. விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அதைத் தொடர்ந்து 30க்கும் மேற்பட்டோர் திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. இவர்களுக்கு தமிழக அரசு நிதியுதவியை அறிவித்திருந்தனர். அதனை அமைச்சர் நாசர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேரில் சென்று வழங்குவதற்காக திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு சென்றிருந்தனர். அவர்களிடம் நிதி குறைந்து கொடுத்துள்ளதாகவும் மேலும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். அந்த கோரிக்கையை செவிசாய்க்காத அமைச்சர் கட்டாயப்படுத்தி தங்களிடம் காசோலையை வழங்கியதாகவும் உடனடியாக தங்கள் கோரிக்கை என்னவென்றும் செவிசாய்த்து கேட்காத அமைச்சர் உடனடியாக அங்கிருந்து கிளம்பி சென்றதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து திருத்தணி அரசு மருத்துவமனை முன்பு சுமார் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.